நிச்சயமாக நிகிதா. அதாவது வட சென்னையில் ஒரு துணிகர சம்பவமானது நேற்று இரவு நடைபெற்றிருக்கிறது. நள்ளிரவில் வீடு புகுந்து 10 மாத ஆண் குழந்தை கடத்த முயற்சி நடைபெற்றிருக்கிறது. காது கேட்காத வாய் பேச இயலாத தம்பதியினர் இதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். வடசென்னை ஆர்கே நகர் தொகுதிக்கு உட்பட்ட காசிமேடு திடீர் நகர் 3வது தெருவை சேர்ந்தவர் வசிப்பவர் ஞான ஈஸ்வரன், நிஷா தம்பதியினர். இருவருக்கும் திருமணமாகி பிறந்த 10 மாதமே ஆன ஆண் குழந்தை உள்ளது. நேற்று இரவு இவர்கள் தங்களது வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த போது நள்ளிரவில் ஒரு மணி அளவில் வாலிபர் ஒருவர் வீட்டில் புகுந்து 10 மாத பச்சிளம் குழந்தை தூக்க திருட முயற்சித்துள்ளார். குழந்தை தொட்டவுடன் குழந்தை சினுங்கி தனது காலால் எட்டி உதைத்தது. அப்போது தந்தையின் மீது அந்த கால் படவே சுதாரித்துக் கொண்டு எழுந்து பார்த்தபோது குழந்தையை ஒரு மர்ம நபர் ஒருவர் தூக்க முயற்சி செய்துள்ளார். உடனே அந்த மர்ம நபரை தள்ளிவிட்டு குழந்தையை கையில் பிடித்துக் கொண்டு சத்தம் போட்டுள்ளார். அப்பொழுது அங்கு இருந்தவர்கள் உடனடியாக முழித்துக் கொண்டு அந்த திருடனை திரட்டியுள்ளனர். அதாவது சிறிது தூரம் திரட்டவே அந்த திருடன் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டான். இது சம்பந்தமாக காலையில் புகாரும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது மீன்பிடி துறைமுக போலீசாரிடமும் புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புகார் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு விசாரணை செய்து வருகிறது. அதாவது வீடு பூந்து உள்ளே அத்துமீறி நுழைந்த நபர் குழந்தையை திருடி விற்பனை செய்யும் கும்பலை சேர்ந்தவரா அல்லது குழந்தையை வளர்க்க ஏதாவது எடுத்துக்கொண்டு செல்ல முயன்றாரா என்ற கோணத்திலும் அந்த விசாரணை நடைபெற வேண்டும் என அவர்கள் கருதுகின்றனர். அதாவது மர்ம நபர் ஒருவர் வீடுக்குள் புகுந்து கிட்டத்தட்ட அந்த குழந்தையை கடத்த முயற்சிப்பதாகவே அந்த குழந்தையின் தந்தை கூறியிருக்கிறார். அந்த குழந்தை யதார்த்தமா அந்த சிடுங்கி அந்த இட்டி உதைத்தவுடன் அந்த தந்தையானவர் எழுந்து உடனே காப்பாற்றியதால் அந்த குழந்தை கடத்தல் சம்பவமே நேற்று இரவு தவிர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் இரவு நேரங்களில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதில்லை. அதாவது முன்பெல்லாம் அதிக அளவில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ரோந்து வாகனங்கள் மூலமாக செல்கின்றனர். அந்த குறிப்பிட்ட காலங்களாக இந்த பணிகள் போலீசாருக்கு ஈடுபடுவதில்லை என அந்த பகுதி மக்கள் ஒரு புகாரும் தெரிவித்திருக்கின்றனர். அதே போல அங்கு கண்காணிப்பு கேமராக்களும் பெரும் அளவு இல்லை. அதாவது ஒருவேளை குழந்தையை கடத்தியிருந்தால் அந்த குழந்தையை கண்டுபிடிக்கவே பெரும் சிரமம் ஏற்பட்டிருக்கும் என்று கூட அங்கு இருக்கக்கூடிய மக்கள் தெரிவிக்கின்றனர். உடனடியாக இரவு நேரங்களில் ரோந்து செல்ல வேண்டும் போலீசார். அதே போல கண்காணிப்பு கேமராக்களை அதிக அளவில் பொருத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் அங்கு வைத்துள்ளனர். இது மட்டும் இல்லாமல் அதே பகுதியில் வேறொரு வீட்டுக்குள்ளேயும் அந்த திருடன் புகுந்த முயற்சி செய்திருக்கிறார். அதாவது அந்த குடும்பத்தினரும் புகார் அளித்திருப்பதாகவும் தெரிகிறது. உடனடியாக இந்த மீன்பிடி துறைமுகம் போலீசார் அந்த சம்பந்தப்பட்ட நபரை தேடி வருகின்றனர். தேடி அவனை பிடித்து விசாரணை செய்து என்ன காரணம் என்ற தகவலை பெற வேண்டும் என்ற குழந்தையின் பெற்றோர்கள் கோரிக்கையும் வைத்திருக்கின்றனர். அதாவது குறிப்பிட்டு அந்த குழந்தை அந்த வீட்டிற்கு சென்று ஆண் குழந்தை இருப்பதை அறிந்து கொண்டு அந்த வீட்டிற்கு சென்றதால் அவர்கள் பெரும் சந்தேகத்தில் உள்ளனர். நிகிதா.